வன்மத்தை கிட்டு வருது. மறுபடியும் ட்ரை பண்ணலாம், மறுபடியும் பண்ணலாம். லெட்ஸ் மேக் இட் அகைன். அவ்வளோதாங்க. வேகைஸ் ஜெயிக்கணுமேன்ற ஒரு இதான வழியா, மற்றபடி என்னைக்கும் அவங்க தோக்கணும்லாம் கிடையாது. நல்ல ஃபைட்டு, நல்லா இருக்கு, இது கண்டென்ட்டாக இருக்குது, மக்கள் பார்க்கறதுக்கு ஒரு என்டர்டெய்னிங்காக இருக்குது. அவ்வளோதான் கைஸ். மற்றபடி வன்மம்லாம் கக்க வேண்டிய அவசியம் இல்லை. சேம் லாபி. ரிவெஞ்ச் மாடி கொஸ்தாரோ அப்படின்னு பேசிக்கிறானுங்க. கொஸ்தாரோட புஸ்தாரோ ஏதோ ஒரு ஆறு வாங்க. பாய் எடுங்க. இந்த தடவை மேலே பாய் போட்டு, ஆமாமா மேலே போட்டு அடி நடிக்கலாம். தின்னு எவ்வளவோ பரவாயில்ல, உங்களை விட 100 மடங்கு எனக்கு தின்னு வர பிடிக்குது. தின்னுக்கு அந்த ஈகோ வெறியெல்லாம் இருக்கு. பரவாயில்ல, நைஸ் தான் தின்னு. நான் உன்னை ரொம்ப டம்பியா நினைச்சிட்டேன். பரவாயில்ல, உனக்கு இருக்கு, யூ ஹேவ் சம்திங். நைஸ். ஈஸ்வா தான் கொஞ்சம் லைட்டா சாப்பிட்டு எரி இல்லாம இருக்கான். ஈஸ்வா தயிரா இருக்கான். ஃபயரா இருப்பான்னு பார்த்தா தயிர் ஆகணும். ஆமா, நீ அந்த அடி வைங்க எங்க விட்டுன பாரு. அவன் எங்க ஹோட்டல் போட்டு காப்பாத்தி. உண்மை அந்த இதுல சூப்பரா விளாண்ட, மாசா விளாண்ட. நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. போட்டெல்லாம் போட்டு மேல வர சொல்லுவேன். அந்த சமயத்துல உண்மையாலும் வெறியான செய்வதெல்லாம் என்கிட்ட ஒண்ணுமே இல்லை. போட்டல் கிட்ட எதுவுமே இல்லை. என்ன பண்றதே தெரியல, முடிச்சுட்டு இருந்தேன். என்னடா பண்றது அப்படின்னு. ஆனா இருந்தாலும் வெறி நீங்க சொன்ன மாதிரி கம்மியா தான் இருக்கு. ஆமாமா, உனக்கெல்லாம் கம்மி. ரோலுக்கு, ஜியூஸ்க்கு, ஐவரிக்கு, டோனிக்கு தான் இப்போலாம் வெறி அதிகம். உங்களுக்குலாம் வெறி கம்மி. அவங்க தான் வந்து என்னது நம்மளை பத்தி நினைக்கிறாங்களா, அப்போ அடி அப்படின்னு அடிக்கிறாங்க. ஏன்னா நினைச்சாலும் அடிக்கிறீங்க. தின் கூட தின் கிசாலாம் பரவாயில்லையே, விளையாட தெரியலனாலும் அவங்களுக்கு அந்த வெறி இருக்கு. அதுவே இப்போ அவங்க விளையாட வச்சிடும். இதெல்லாம் சிரிக்கிற விளையாட வராதுன்னா அந்த பிளான்லாம் சொல்றேன். பிளான் அவங்கள வந்து ட்ராப் படிக்கிறது அதெல்லாம் சொல்றேன். அதுல சொன்னேன். இங்க இருக்கான் ப்ரோ. இப்போ அந்த நேரத்துல கூட நம்ம பேக் அடிச்சனாலதான் அந்த கண்டென்ட் வந்து நமக்கு செட்டுச்சு. அங்கேயே செட்டுனானா அந்த கண்டென்ட் கிடைக்காம போயிருக்கும். எப்பவுமே கண்டென்ட்காக தான் விளாடணும். யூடியூபர்ஸ்னா ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு என்கேஜ்மெண்ட் ஃபேக்டர் கொடுக்கணும். ஈஸ்வா வச்சு தான் அதிகமாக வந்து கண்டென்ட் கொடுத்துருக்கேன் நான். ஒரு வாட்டி பாயல் கண்டென்ட்லாம் ஈஸ்வா கொடூரமாக வாங்குவோம். கிருக்குன்னு பாயிருக்கா எனக்கு கேட்டுக்குது. இந்த ஒருத்த யூபிலேன்னு ஒரு காம்பர் இருப்பான், அவனை மட்டும் நான் பார்த்தனா கொஞ்சம் ஒளிஞ்சிருந்தேன்ப்பா. அவன் எங்க நடிகை இல்ல, அவன் சென்ட்ரல் பில்டிங் தான் இருக்கான். மார்க்கெட் ஃப்ரீ. நீ அழுத்தி விட்ட ஒருத்தன் அவங்க டீம்ல ஒருத்தன் அழுத்தி விட்டு முடிச்சா. அவங்க டீம்ல ஒரு அழுத்தி விட்டீங்களா? ஒருத்தன் இல்ல, ரெண்டு பேர் சேர்த்து அவங்க டீம்ல ரெண்டு பேர். மூணே பேர் இருக்காங்க. மூணே பேர் தான். பிளேஸ் நைட்டா 3 எக்ஸ்ட்ரா 3 பேர் சேர்ந்து விளையாடணும். தப்புனாதீங்க. ஒரே தப்பு பிளேயிங் டு வேர்ல ஈஸ்வா தப்புன்ற. 40 புல்லட் அடிக்க முடியாது, 120 புல்லட் அடிச்சாகணும். அங்கேயே இல்ல, வர வைக்கலாம். போவாத, பின்னாடி வந்துரு. படியில இருக்கான், படியில போலாமா? நான் படியில இருக்கான். இது தப்பு பண்றீங்களா தோணுது. சரி ஓகே, ஆடு. அவன் பின்னாடி ஒளிஞ்சிட்டு இல்ல, போல நானு இங்க தான் ஆடுறேன். ஓகே ஆனா ஏறிட்டாங்க. போதும் தின்னே. போய்ட்டு போங்க. ரொம்ப பெரிய நான் சொன்னா கேம்பர் இல்ல சொல்லியாச்சு. அங்க இருக்கான்னு சொல்லிட்டு நாங்க ஷோரா சொல்லிட்டேன் நாங்க இருக்காங்க அப்படின்னு. ஈஸ்வா ப்ரோ ஒரே செகண்ட் இப்படி வரீங்களா? இருக்கா, ஐ டோல்ட் யூ நோ. என்ன ஒத்துக்கவே மாட்டேங்கிறான். அவன் வரல, அவன் பின்னாடி ரைட்ல போயிட்டு அவன் வரவே இல்லை. நான் அங்க பாக்குறேன், எனக்கு தெரியும்ல. தப்பு பண்றீங்க. இரு, வெயிட் பண்ணு. ஈஸ்வா தின்னு வெயிட் பண்ணுங்க. ரீகால் எடுத்து கோஸ்ட் பால் வைக்கணும். புரிஞ்சுக்கோங்க. 20 செகண்ட் தான். ஐ நீட் த டைம். 20 செகண்ட்ஸ் டைம் எடுத்து கொடுக்கணும். கீழே இருங்க கோஸ்ட், கீழே இருங்க. 2வது கண்டென்ட் கிடைக்கிறதுல கஷ்டம். ஒவ்வொரு கண்டென்ட் வீண் பண்ணா நம்ம கண்டென்ட்டே கிடைக்காது நமக்கு. இது வெறியா எடிட்டா மாத்தலாம். மல்டிபிள் ஆங்கிள் வியூ எடுத்து இன்ஸ்டால சூப்பரா போடலாம். நாமளுமே இன்ஸ்டால நல்லா கண்டென்ட் போட்டதான் ரீச் ஆகும் ஜெனரல் ஆடியன்ஸ்க்கு. கண்டென்ட் வேஸ்ட் பண்ணாதீங்க. கிடைக்கிறது கஷ்டம். தங்கத்துக்கு கிடைச்ச பிறகு அது கீழே போட்டு போறதுல எந்த இது கிடையாது. திறந்து எல்லாமே சீர் தர. அவங்க பயந்துட்டு இருக்கானுங்க. அவனுங்க நாம தான் வர போறோம்னு நினைக்கிறாங்க. அங்கதான் இருக்கானுங்க. சொல்லியாச்சு, காசு கொடுத்தாச்சு. நீ தர எங்க இருக்கான் இன்னொருத்தன்? ஆனா ரீகால் பண்ணிட்டேன். சீக்கிரம் ரீகால் பண்ணு. ரீகால் எடு.
தின் ப்ரோ ரீகால் எடுக்க வரானுங்க. தின் ஒரு வெயிட் பண்ணு. தின் உன்கிட்ட வரணும் மட்டும் சொல்லு. வரல நீ எப்படியாவது எடுக்க மட்டும் பாரு. இங்க ஒருத்தருக்கா நீ பாரு. பொறுமையா ரீலோட் ஒரு நிமிஷம். ஒரே ஒருத்தன் தான். கரெக்டா அடி கிளம்பிட்டு பின்னாடி எப்படி பொறுமைதான் எப்பவுமே கிடைக்கும். அவசரம் எல்லாத்தையும் இருக்கும். கால் பண்ணி விட்டுருங்க. அவசரம் எல்லாத்தையும் எடுத்துக்கிடும். அதுக்குதான் வெயிட்டே பண்ணேன் உங்க ரீகால் பண்ணணும். அவன் கார்டு எடுத்துட்டானா என்னமா? எடுக்கல உள்ள ஒரு கார்டு எடுத்துறான்னு நினைக்கிறேன். இவனுங்க இல்லாம தமிழ் டீம் வேற இருக்கு. அலங்கர பந்தலிலே இல்ல இந்த தடவை விடக்கூடாது தானே விளையாடுறேன். வேற இருடா இவன் ரீவைவ் பண்ணிருக்கேன். அவனுக்கு அவன் டீம்ல ஒரு ரீகால் பண்ணி இருக்கு 3 இல்ல எடுத்த பிறகு இல்ல ஒன்னு எடுத்துட்டான். ஃபர்ஸ்ட் எடுக்கறவங்க ரீகால். பொறுமைதான் கடையிலும் பெரியது. அவசரம் கால மரணம். 2 பேரும் சேர்ந்து விளையாடுங்க. நான் தின்னு கூட போயிடுறேன். நீங்க 2 பேரும் சேர்ந்து விளையாடுங்க. தனித்தனியா போனீங்கன்னா உங்களுக்கு கேம்பர்னா கூட கவர் கொடுக்க யாரும் வர மாட்டாங்க. நீ அவன் போறான் ஈஸ்வானி வேணுன்னே பிரிஞ்சு ரைட்ல போற. கண்ணு முன்னாடி பாத்துட்டு கீழே இறங்குன்னு யாரு நீங்க தான் சொன்னீங்க. நான் அதுக்கப்புறம் தான் கீழே அப்ப கோஸ்ட் தான் கால்ஸ் கேட்கல. அப்ப கோஸ்ட் தான் சொல்றது கேட்க உள்ள போயிட்டோம். பெரியவர் தான் மாற்றத்துக்கு பஞ்சகலை பையன் மார்க் பண்ணிட்டு பாருங்க. எடுத்துக்கோங்க. முதல்ல முடிக்கல. முதல்ல அவனுக்கு அடிச்சா -50 அடி வாங்கடா அதை பாக்கலாம்டா. இதெல்லாம் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சுடா. -50 எல்லாம் பார்த்து 3 பேருக்கு ரீகால் இருக்கு. முடியும் ஏக்கிட்டு -32 வாங்கலாம். எக்ஸிட் நீ கீழ வந்து வாங்கிக்கோ. கோஸ்ட் கீழ வந்து வாங்கிக்கோ. எங்க இருக்க? மேப் மார்க்ல இருக்கான். மிலிட்டரி பேஸ் ஷாப் அந்த இது பெட்ரோல் பங்க் ஃபெரி பேர் கிட்ட பெட்ரோல் பங்க் இருக்கு. அதான் போல போயிட்டு அடிச்சு அவனை ஃபர்ஸ்ட் அடிச்சு பண்ணா மைனஸ் பயப்படுவான். மைனஸ் பாட்டா இன்னும் வெறியா இருக்கும் பாக்குறதுக்கு. மண்டோடு போடலாம். மைனஸ் எடிட் போட்டா மண்டோடு போடலாம். வெறியா இருக்கும். இதெல்லாம் செம்மையா ரீச் ஆகும்டா கண்டென்ட். இது மாதிரிலாம் 2 தடவை கிடைக்காது. டபுள் டமக்கா கண்ணா 2 லட்டு திங்க ஆசையா அப்படின்னு போடலாம். வெறியா இருக்கும். அதுக்குள்ள பாரு எவ்வளவு எடிட்டிங் ஐடியா கிடைக்குது. பெரிய பேர் நோக்கி ஓடிட்டு இருக்கான். பாய் இல்ல ஒண்ணு இல்ல எதுவும் இல்ல. விறுவிறுப்பாதான். இங்க இந்த பில்டிங்ல இந்த இதுல போயிட்டு பாய் போயிட்டு போயிடலாம். யாரு ப்ரோ அது சும்மா ப்ரோ கண்டென்ட் கொள்ளாரும். ஃபன் பிளேயிங் ஃபார் த ஃபன். அவனா முயற்சி பண்ணான் தின்னு அடிக்கிறதுக்கு. 2 பேரும் வெறியா அங்க பின்னாடி கலப்பறம் அப்படின்னு கவர் வரும்னு மறந்துட்டான். தின்னு நான் என்னை கூட்டு போ. ஈஸ்வா வந்து கோஸ்ட கூட்டு போனீங்கன்னா அவங்க 2 பேரும் சினர்ஜி இருக்கு. அவங்க எப்படி ஈஸ்வா நிறுத்துவானா இதுவானா எல்லாமே அவங்களுக்கு தெரியும். இங்க தாண்டாக்குறான். இந்த முன்னாடி வீட்டுல அவனால போக முடியாது. அவங்கள லாக் தண்டா அவங்கள. தின்னு பாய் போடு. வா அப்படியே கூப்பிட்டுக்கோ. இங்கதான் இருக்கவா கோஸ்ட். அப்படி ஈஸ்வா கூட இறங்கி பாய் ஏன்டி இல்ல கோஸ்ட். இந்த கீழ போட்டேன். நான் முன்னாடி போயிட்டு இருக்கேன். கீழ போட்டேன். ஈஸ்வர போடு. இவன்ட்ட போடு. அங்க போடு. கீழ கோஸ்ட் இங்க வா. கோஸ்ட் இங்க வா. கோஸ்ட் வா எடுத்துக்கோ. போடா சீக்கிரம் போடா. ஓடிட்டு இருக்கான்டா. ரீகால் நோக்கி போடா. இந்த ஓடுறான். லெஃப்ட் வழியா போடா. தெரியறான். லெஃப்ட் வழியா போடா. அடி அப்படி நிக்க இவனை அடிச்சு நிக்க வை ஒரு இடத்துல. நான் பாராசூட்ல போயிட்டு இருக்கேன். அதான் அடிச்சு சும்மா நிச்சு நிக்க வை. நிப்பான் கொஞ்ச நேரம் ஒரு இடத்துல. உள்ள போயிட்டான். இந்த வீட்ல இருக்காமா. நான் கரெக்ட்டா இங்க இருக்கான். இந்த வீட்ல பாதன போடா. நான் கோஸ்ட் ப்ரோ வரேன். கோஸ்ட் வந்துட்டானே. தின்னு ஈஸி பீஸ். டக்குன்னு போ. டக்குன்னு போய் நிறுத்தி. இந்த வீடு தான் நிறுத்தி அடிச்சிரு. நீ அடிச்சிரு. M3 குப்னு அடிச்சிருவ. ரெண்டாவது நான் வேற ஒரு க்ளோஸ் கன்கவுண்டர் கிங் இருக்கேன். பாத்துக்கலாம் போ.
ரைட் ரைட் போ ரவுண்ட் மட்டும் அடிச்சிட்டா இருக்கானே ரைட் இருக்கான் வா பாய் எடுத்துட்டு போய் ஓடி எடுத்து ஓடிடுவோம் வா வா இங்க தான் இருக்கும் ரெடியா இரு நான் ஃபர்ஸ்ட் ஏறு வெயிட் பண்ணு லைட்டா ப்ளீஸ் பண்ணு அவ்வளவுதான் டேய் வெளிய இருக்கான் ப்ரோ இல்ல அதெல்லாம் அது முடியாது க்ளோஸ் என்கவுண்டர் கிங் இருக்கும்போது ஒண்ணுமே பண்ண முடியாது என்ன பண்ண முடியாது ஒண்ணுமே பண்ண முடியாது ஷாப்போட M24 வாங்கிக்கலாம் எப்படி புட்ஸ் அப் கொடுத்து அப்படியே ஏமாத்திட்டேன்டா நான் அந்த குறை நினைச்சிட்டேன் பின்னாடி தான் டீம்ல ஒருத்தன் தான் இருக்கான் ஒரே ஒருத்தன் தான் இருக்கான் ஆமா எங்க இருக்கான் பாரு இவனை வடிச்சா மைனஸ் 50 ரெடி வாங்கலாம் -50 ஓடி சீ முடியும் கார்டுங்க கார்டு எடுக்கிற பாரு கார்டுங்க அப்பதான் வேகமா போக முடியும் பாயில் போக முடியும் கார்ல போங்க நம்ம ஃப்ரண்ட்ல கண்ணு மாத்திட்டேன்னா க்ளோஸ் என்கவுண்டர் மாறிடுவேன் P90 வெக்டர்ல எடுத்துட்டா ஒண்ணும் பண்ண முடியாது கைஸ் M24 எடுத்தது கொஞ்சம் லைட்டா க்ளோஸ் நிக்கிறோம் வாங்க கோஸ்ட் சீக்கிரம் காயின் கொடு கொஞ்சம் 5 காயின் கொடு இந்தாங்க ஐயோப்பா என்னது அவன் ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கு நான் ஏதோ காட்டு குரங்கு மாதிரி தெரியுறேன் மம்மியை வச்சு கிருன்னு குத்திட்டேன் ஆமாடா ஒரு மாதிரி கொடூரமா நீ வேணா பாரு ஐயோ இவன் கொடூரமானவன்டா அப்படின்னு புரியல என்னது அவன் டீம்மேட்ஸ காட்ட கூடாதுன்னு மாத்திட்டான் பெரிய பெரிய ரிகாலா ப்ரோ கார்டுங்க ஷார்ட்ஸ் லைட் போட்டுருக்கா ப்ரோ பின்னாடி போக முடியாது கார்டுங்க ஷார்ட்ஸ் லைட் பின்னாடி போக முடியும் ஸ்கிரீனை கிளிக் பண்ணி பின்னாடி பக்கம் இருக்கணும் ஸ்கிரீனை கிளிக் பண்ணி பின்னாடி பக்கம் இருக்கணும் பண்ணிட்டேன் எந்த பில்டிங்ல இருந்தா ஆனா எந்த பில்டிங்ல அந்த பில்டிங்ல தான் இருந்தான் போவாங்க போ பெரிய பேர் தான் போவான் பெரிய பேர் தான் போவான் கார் வேணுமே கார் இருக்கா அதிகம் கார் எடுத்துறாங்க 44 ஆயிருக்கு கார் வேணும் போறேன் கார் எடுத்துறாங்க இந்த ஸ்கிரீனுக்கு நம்ம ஒரு மண்டோட எடிட் பண்ணலாம் ரைட்ல மிரர் இருக்கு இதெல்லாம் வந்து நம்ம மகிமை இதெல்லாம் ஷெட்ல எடுத்துக்கலாம் ப்ரோ நான் எடுத்துக்கிறேன் பயத்தோட உச்சகட்டம் வந்து ரிவேயானா எப்படியும் காட்டி தாண்டா ஆகணும் ரிவேயானா எப்படி மெசேஜோட ஆடுவான் இன்னும் ரிவே பண்ணல அவனை புரிஞ்சுக்கோ இன்னும் ரிவே பண்ணல அப்ப பெரிய பேர் கிடையாது வண்டி எதாவது இருக்கா பாருங்க 2 சீட்டு 4 சீட்டு பாய் வேணும் கடைசி ஒரு பாய் தான் இருக்கு பாய் ஒரு எக்ஸ்ட்ரா எடுக்கல அவன் ரைட் கரேஜ் விடு ரைட் கரேஜ் விடு சொல்றத மட்டும் கேளு இவ்வளவு நேரம் ரிவே ஆடலாம் இல்லைன்னு அர்த்தம் புரிஞ்சுக்கோ வெறும் செட்டிங் வச்சு விளாண்டு இருக்க முடியுமா என்ன இன்னொரு ஃபுல் ஃபேஸ் கேம் வச்சிட்டான் ப்ரோ ஆளே கட்டாம யூபிஎஸ்ல யாரு அப்படியே உங்கள ஹேக்கர்ன்றானாமா நான் இன்டைரக்ட்டா என்னேவா சொல்றானா ஐயோ எனக்கு என்னையெல்லாம் ரொம்ப பெருமையா இருக்கு என்னையெல்லாம் நான் இப்பதான் காலைல ஓட்டிட்டு இருந்தானுங்க என்ன கேம் ப்ளே பண்றீங்க சி கமெண்ட்ரி எல்லாம் பண்றீங்க அப்படின்னு இப்ப பாத்தியா எப்படி நம்ம ஆளுங்களுக்கு நான் விளையாடுறத பார்த்தா லைட்டா கம்மியா தான் இருக்கும் ஆப்போசிட்ல வந்து தெரியும் என்ன விளையாட்டு பத்தி போடா முன்னாடி தண்ணி வண்டி போகுது ப்ரோ தண்ணி வண்டி தான் வேணா டேய் இல்ல இங்க இருக்கான் உங்க கிட்ட தான் இருக்கா ஆரஞ்சு மாதிரி புடி போ சைடு அங்கே போ 50 -50 போ சீக்கிரம் போய் பாய் போடலாம்டா போ ரீகால் இருக்கு தப்பு பண்ணாதீங்க தப்புன ரீகால் இருக்கு போங்க வாங்க நீங்க வாங்க சீக்கிரம் வாங்க வந்து ப்ரோ அப்படியே போட தின்னே செத்தா கூட மைனா பிச்சு போ ஓபன்ல ஓடிட்டு இருக்கான் ஈவென்ட் சைடு போ லெஃப்ட் ஈவென்ட் லெஃப்ட் நான் பாக்கும்போது வீட்டு உள்ள இருந்தா ஓட்டா ஈவென்ட் சைடு தான் வரா கோஸ் ப்ரோ உங்களுக்கு முன்னாடி தெரியுமா பாருங்களே ரைட்ல பக்கி அந்த பக்கி தான் அவன் ரைட்ல போச்சு அந்த பக்கி ரைட்ல போச்சு இல்ல ஓகே ரைட்ல போச்சு அந்த பக்கி ரைட்ல எங்க ப்ரோ இங்க போச்சு ரைட்ல போச்சு ரைட்ல போச்சு சரி போறானே இங்க வெரிஃபை இல்ல இதுக்கு போறோம் பொச்சிங்கி பக்கம் போலாம்னா பொச்சிங்கி பக்கம் போறோம்ல இங்க தான் இருக்க பொச்சிங்கி பக்கம் தான் பின்னாடி பக்கம் ஆமா போங்க பொச்சிங்கி போங்க நீங்க சீக்கிரம் இந்த கப்பல் பக்கம் நார்த் சிட்டி இதுக்கு போறான்னு நினைக்கிறேன் நார்த் சிட்டி பக்கம் பூஸ்ட் பண்ணாத இவன் தான் டீம்ல ஒருத்தன் பரவாயில்ல ஜாஜ் பாய் அவனை தான் அடிக்கணும் மைனஸ் அவனுக்கு தான் போடணும் போடா போற இங்க ஜாஜ்
போட் ஏறிட்டு போறான். போட் ஏறியோ ஸ்கூலு. ஆமா போட் ஆமா 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 இப்ப திருப்பிடும். டேய் அவன் டிலேல இருக்கான்டா. எப்பறா நான் கண்டுபிடிக்கிறது? ஹேக்கா போட்டுக்கறேன். ரைட் போட் ஏறு. இன்னும் 3 நிமிஷம் இருக்கு, 2 நிமிஷம் இருக்கு. போ இங்க தான் ஏறிட்டு இருப்போம். போயிடலாம். ஏற்கனவே டிலேல தான் இருக்கான். எல்லாம் லூட் இல்லாம தான் வருவானுங்க. ஸ்கூல் போயிட்டு இருக்கான்டா. ஸ்கூல் போயிட்டு இருக்கான். அப்பா சரினா நினைக்கிறேன். அப்பா செல்ல அடிக்கலாம். போ ரீகால் இருக்கு. நம்ம இப்பயே பேப்பர்ஸ் நின்றுமா? கரெக்ட்டா இருக்கும். வர இல்ல மாட்டேன். ஸ்கூல் உள்ள போய் நின்றுக்கான். லூட் பண்றான். ஸ்கூல் ரீகால் தான் போறணுமே. ஸ்கூல் ரீகால் போய்ட்டானா? இல்ல ஸ்கூல் உள்ள இருக்கான். போ டக்கைச்சு அப்படி. ஆமா அங்க தான் இருக்கான். இல்ல எம்ஜி ஷாட் கன் வச்சிருக்கான். பை படிச்சு. நீ உள்ளே ஒரு சைட் ஓவர நான் பாத்துறேன். நீ சைட் ஓவர ரீகால் இருக்கு. ஒரு நிமிஷம் ஆடி போ. டக்கு போ. ஸ்கூல் இதுல தான் bro, இருக்கான். நான் ரீகால் போறேன் ஒரு வாட்டி. ஏய் போடா இங்க தான்டா இருக்கான். எங்க இருக்கான் பாரு. bro இங்க தான்டா இருக்கான். இங்க ஒளிஞ்சிருக்கான் பாரு. இங்க தான் இருக்கான். வா. இந்த சைடு தான் கோஸ் ப்ரோ நிறுத்துற அவனே எங்க செத்துட்டான். கோஸ் எங்க இருக்கான்? அவனே செத்துட்டான். ஏன் அவனே செத்துட்டான்? இல்ல ஏதோ தெரியலையே. திறந்தலாம் பாக்குறானே. இந்தா இங்க இங்க தான் பண்ணிருக்கலாமே இருக்கு. bro. ஏன் ஏதோ தோண்டிட்டு இருந்தான்டா அவன். இங்கதான் செத்துட்டான் மதன் bro, வாங்க. ஏன் bro அவனே நேட் போட்டு செத்துறான். மைனஸ்டா? பயங்கர மைனஸ் ஆகும். ஐயோ பைத்தியம் ஆயிட்டான்டா. கூப்பிட்டு வந்தா பைத்தியம் ஆயிட்டான். கூப்பிட்டு வந்த ஆள் இல்லன்னு அப்படியா? பேனிக்ல போட்டுக்கிட்டான் bro அவனுக்கு. அப்படியா? அப்ப அவனுக்கு ஏற்கனவே மைனஸ் இருக்கா? அப்ப மைனஸ் ஆகும். அவன் தெரிஞ்சே தான் bro போட்டுருக்கான். அப்ப ரீகால் பண்றாங்க அவனை எங்கயோ. ரீகாலா? ஆமா ஆமா அவனுக்கு ரீகால் பண்றாங்க. கேம் கவுனிங்க. அப்படி கூட்டிட்டு வந்து பண்றானா? வா கோஸ்ட் ப்ரோ. அவன் நோவால பண்ணிடுவானா? ஈஷோ கிட்ட நிப்பாட்றா என்ன? டேய் தின்ன நான் இல்ல மதன் இல்லடா இதுல. போங்கடா நான் வந்தேன்டா. போங்கடா அடி போங்கடா. கேம் கவனிச்சா தானடா விளையாட முடியும். கேம் கவனிக்கிறது இல்லையே. கேம் கவனிக்கிறது இல்ல. பண்ண கஷ்டம் தான். ஆனா பண்ணிருப்பானா என்ன? இல்ல பண்ணிட்டா அதனால தான் பண்றாங்க. பண்ணிட்டாங்க. கோவை எங்க இருக்கா பாருங்க. கோவை ஓபன் பண்ணி பாய் வேணும் நமக்கு. இந்த முன்னாடி ஒரு கோகை இருக்கே. பாய் வேணும். கீ இருக்கா? கீ வேணுமே. இல்லையே. ஜோனே அந்த பக்கம் தான் bro. மிலிட்டரி பேஸ் பிஜோயா போயிரலாம் bro. கால்ஸ் நான் கொடுப்பேன். கேட்டு விளையாடுங்க. உன்கிட்ட பர்பிள் பை இருக்குமே bro. போலாமா bro? இல்லடா. ஏய் அவன் பண்ணல மதன்னா. பண்ணிட்டான்டா. அவன் செத்துட்டான்டா. அவன் 2 உயிர் அவன் அடிச்சாச்சு மைனஸ். சரியா? இவனுக்கு உயிர் இருக்கு. அவனை தான் போட்டுமே 2 இதுலயுமே. இவன் ஒரே ஒருத்தன் தான். ஒருத்தன் இங்க இல்ல. நேட்ல பிடிச்சு செத்தவன். ஒரே ஒருத்தன். மொத்தம் 2 பேரு. ஏய்யா ஃபேக் கால்ஸோட உச்சத்துல இருக்க. ஒரே ஒருத்தன் தான். ஒரே ஒருத்தன் தான் bro. நல்லா பாருங்க. 3 பேர் டெட் ஓ பாடி. இல்லடா இவன் யார் தெரியுதா? அங்க ரீகால் எடுத்த ஒருத்தன்டா மேல. ஆமா. ஓ சாரி நான் கூட செத்துட்டு அவனை ரீகால் பண்ணிட்டாங்கன்னு லாஜிக்ல பேசிட்டு எனக்கு இருக்கேன். திட்டேறீங்க மதனா நீங்க. சரி ஓகே. இவன் நாய் இவன் டான்சிங் நெட் போட்டுக்கலாம்டா. வெறியா இருக்கும்டாடி. இவன் டான்சிங் நெட் பண்ணி ஒரு மாதிரி சைக்கோக்கலாம்டா. சைக்கோக்கலாம் கடைசி வரைக்கும் இருக்கட்டும். ஏன்னா இப்பவே அவனுக்கு மைனஸ் கடைசி வரைக்கும் இருந்தா அவனுக்கு இன்னும் மைனஸ் அதிகமாகும். கடைசி வரைக்கும் அவன் மேட்ச் இருந்தா இன்னும் அவனுக்கு மைனஸ் ஆகும். ஏய் கார் நிக்குதுடா. நீ கார் நிக்குது ப்ரோ. இல்ல முன்னாடி கார் போகுது. இதுல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. போவாதீங்க ஈஸ்வா போவாதீங்க. கண்டென்ட் வேஸ்ட் பண்ணாத. போகாத சண்டைக்கு போகாத. போல போட்டுட்டு தான் இருக்கும் போல. பாய் போட்டு கூட போயிரலாம். பிஜே தாண்டிக்கலாம். இல்ல வேண்டாம். தின்ன உன் சைடுல ஒரு கூப்பு. உங்க சைடு ஒரு கூப்பு வருது பாருங்க. நானா என்கிட்ட வரும். நான் வர பக்கில வரேன். என்ன போட்டுருவானா ஒருவேளை. நிறுத்திடும். எத்தனை பேர் தெரியல அவன கூப்பிடல. ஒரே ஒருத்தன் தான். ஓடி வந்துட்டேன். கிளம்பிட்டு. வா கோஸ்ட் ப்ரோ. டேய் இந்த பிச்சில வர போயிச்சிரா டாஷியா 3 பேர் கிட்ட போறானுங்க. நம்ம அதான் பாய் போட்டு நம்ம பாய் போட்டு முன்னாடி அவங்களுக்கு செக் பண்ணி சொல்லலாமா? வாங்க. அலங்கார பந்தலிலே வாடா. அந்த கார் எடுத்துறோம். சொல்லுவானுங்க. இங்க தண்ணி வண்டி நிக்குது bro மேல. தண்ணி வண்டில போறான். 2 தண்ணி வண்டி. அவன சுட்றானுங்க. தண்ணி வண்டி bro. ஒரு தண்ணி வண்டில 2. 3 தண்ணி வண்டில. வாடா டேய் தின்ன. மட்டும் வந்து bro. அடிச்சுக்கறானுங்க. போலாம் நாங்க கிராஸ் பண்ணி வந்துறோம். போங்க. நாங்க நேரா ரோட்லயே வந்துட்டா இல்ல கோஸ்ட் ப்ரோ.
தாண்டி போயிருங்க, ஃபைட் எடுக்காதீங்க. இவன் அடிங்க கோஸ் ப்ரோ, இவன் அடிங்க. தாண்டி போகாதீங்க, தாண்டி போங்க. ஏன் ஃபைட் எடுக்குறீங்க? அங்க இவன் அடிங்க இருக்கான், கோஸ் ப்ரோ. ஒருத்தன் இருக்கான். கோஸ் ப்ரோ கார் பக்கத்துல. போட்டு போட்டு அந்த பக்கம் போயிட்டோம் பாரு. அடிங்க. அவ்வளவுதான்டா. பாயிருக்கா பார்க்கலாம் அவன்கிட்ட. தண்ணி வண்டி இருக்கு பாரு bro, தண்ணி வண்டி. நிறைய இது எடுத்துக்கோங்க. தண்ணி வண்டி எடுத்துக்கலாம், நிறைய இது எடுத்துக்கோங்க. பாய் இருக்கு, P90 இருக்கு, பாய் இருக்கு, அவன்கிட்ட எல்லாமே இருக்கு. நானும் ஒரு பாய் எடுத்துட்டேன். அவ்வளோ. நான் தண்ணி வண்டி எடுத்துக்கிறேன். தண்ணி எடுத்துக்கோ. தண்ணி எடுத்துட்டு முதல்ல அவன்கிட்ட போலாம். நானும் வரேன். முதல்ல அவன்கிட்ட போலாம். அங்க ஒரு இடத்துல ஓரம் ஒழிச்சிட்டு போலாம். டிராப் பண்ணி எடுத்துட்டு பக்கி ஒன்று இருக்கு லெஃப்ட்ல. எல்லாரும் தண்ணி வண்டியில போக தப்பு. ஒருத்தர் கீழே இறங்க. காரணம் சொல்றதுக்கு இருங்க நான் கீழே இறங்குங்க, கீழே இறங்குங்க. தப்பா இருக்கு. இறங்கிட்டேன் மதன் ப்ரோ. கீழே இறங்கு. பாய் வேணாமா? சரி. வேணாம். இல்ல பாய் உள்ள போட்டுக்கோ. பாய் கடைசி தப்பு. ஈஷோ கிட்ட பாய் இல்ல? பாய் இருக்கு, என்கிட்ட இருக்கு. இருக்கு ப்ரோ, இருக்கு. நான் அந்த பொட்டில இருந்து எடுத்தேன். நேரா இங்க பாருங்க மதன் bro. வண்டி ஏதோ அவன் அங்க போறான். மெட்டீரியல் தேவையில்லாம இந்த ஏரோப்ளேன் பின்னாடி ஏரோப்ளேன்ல ஒளிஞ்சிட்டு இருக்கான். வாங்க அவனை முதல்ல இது பண்ணுவோம். நானே பண்ணுவோம். வாங்குங்க. 4 பேர் சேர்ந்து கத்திட்டு கொடுத்துருவாங்க. வாங்க சீக்கிரம். கண்டென்ட் சீக்கிரம் வாங்க. ஈஷோ சாப்பாக்குறாங்க. நீ பாய் போடு, நீ வெயிட் பண்ணு. இவங்க ரெண்டு பேர் பாய்ல சரி bro. தண்ணி வண்டியில இது பண்றேன். மொத்தம் நீ 3 பேர் நீ தான் வெயிட் பண்ணணும். நீ தான் தண்ணி வண்டி அடிக்க முடியும். எங்களால முன்னாடி போக முடியாது. நீ தண்ணி வண்டி போனா நாங்க பின்னாடி வரோம். நீ ஓட்டுறா. நான் அவனை அடிச்சுக்கிறேன். அடிச்சு நம்ம யாரும் காட்டுவோம். அவள பாய்ல போற சுடுறது தெரியாதா இல்ல தண்ணி வண்டியில சுடணுமா? கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. அதனால சொல்றேன். பாய் போட்டு. 2 பாயே போடு. பாய் போட்டு. பாய் bro. போலாம். அந்த ஏரோப்ளேன் பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கான். போடா கோஸ்ட். கோஸ்ட் போய் அவனை பயம் காட்ட பேனிக்ல வச்சிரு. ஈஷா வாடா, அப்படியே குப்புன்னு இறங்கி கத்தில குத்திடுவன உயிரோடைய. ஓகே. நானும் வரேன். இவனு வரான். எல்லாரும் வரட்டும். திடீர்னு நீமே கத்தில குத்தி நான் மட்டும் நினைக்கிறேன். Marked a vehicle. பின்னாடி கொடுத்துறணும் தண்ணி வண்டியே. போ. அங்கதான் இருக்காங்க. அந்த ஒருத்தன் இறங்குறான் பாருங்க இங்க. அந்த ஏரோப்ளேன் தான் இருக்கான். ஆமா. இன்னொருத்தன் எவனோ இறங்குறான். இவனை விட அவனை விட ஆனா இவன் இவன் மேட்டர் இல்ல. இவனை விட்டு குதிக்கிறான். இங்க இருக்கான். இங்கதான் இருக்கான். வெயிட் பண்ணுங்க கோஸ் ப்ரோ. மதன் bro பாத்துட்டீங்களா எங்க ஒளிஞ்சிருக்கான்? இல்ல. இங்கதான் ஏதோ ஏரோப்ளேன் போ. ஃபுல் ஏரோப்ளேன் சுத்தினா தான் தெரியும். இங்க இருக்கான். போர்ட்டல் போட்டு போறான். இந்த இங்க தான் இருக்கான். Watch out. உங்க ஓடிட்டு இருக்கேன் ஜாலியா. இங்கடா பாருங்க. மறுபடியும் அங்க போறோம். அடி வர்றான். நீ அப்படியே அங்க ஏய் ஐயோ செத்து போயிட்டான். நல்லா இருக்கு. வெறியா இருக்கு. போர்ட்டலுக்குள்ள போயிட்டு ஏறி செத்து போயிட்டான். அவ்வளவுதான் முடிச்சு. அதுல பார்த்தா தான் தெரியும். தள்ளி இல்லையா? போட்டல் பக்கத்துல நின்று இருக்கான் போல. திருப்பி வெயிட் பண்ணுவானுங்களோ? நீ வரேன் பாருங்க எப்படி இருக்குன்னு. அவன் மூஞ்சி பாரு. சிரிக்க எப்படி சிரிக்காம வரேன் தெரியுதா?